LLP KPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப்போட நேம் வந்து சில்லார் மொபைல் ஆப். சோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால $5 ஆர் இந்தியன் ருபீஸ்ல வந்து $400 வரைக்கும் பாக்கெட் மணியா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மொபைல் ஆப்ல ஒர்க் பண்றதுக்கு வந்து செக்யூரிட்டி டிபாசிட் ஃபீ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பே பண்ணாதான் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மொபைல் ஆப்ல வந்து டெய்லி செக் இன், ரிவார்ட்ஸ், ஆஃபர் வால்ஸ், சர்வேஸ், ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் இப்படி சில டாஸ்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த மொபைல் ஆப் பத்தி பப்ளிக் ரிவ்யூஸ் எப்படி இருக்கு, இந்த மொபைல் ஆப்ல தொடர்ந்து வேலை பார்க்கலாமா அப்படிங்கறதையும் ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சில்லர் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த மொபைல் ஆப்பை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து நம்ம வந்து சில்லர் அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். சோ நமக்கு வந்து ஒரே ஒரு சர்ச் ரிசல்ட் தான் வந்து கிடைச்சிருக்கு. சோ சில்லர் மணி ஏர்னிங் ஆப் அப்படின்னு வந்து இருக்கு. வேற ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணாலும் நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதனால இந்த மொபைல் ஆப் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். சோ இந்த மொபைல் ஆப் வந்து 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. அவுட் ஆஃப் ஒரு 22,000 ரிவ்யூஸ் பக்கத்துல கிடைச்சிருக்கு. சோ கொஞ்சம் ஹரிசாண்டலா ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 1 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் உடைய ரேட்டிங் வந்து பார்க்கும்போது 5 ஸ்டார் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கு, ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. 4 ஸ்டார் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் நீங்க ஒன்னு நோட் பண்ணும், 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்க்கு ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா வந்து இருக்கு. ஸோ கீழே வந்து இப்ப ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது இப்போ 3rd December 2024ல ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது. இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான எக்ஸ்ட்ராடினரியான மொபைல் ஆப். சோ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சில டைம் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல வந்து சில திங்ஸ், அதாவது சில பேஜ் வந்து அடிக்கடி மறுபடியும் ஒரு தடவைக்கு மேல வந்து விசிட் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 261 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. பட் இதுல ஒண்ணு நோட் பண்ண வேண்டியது, இதுல நேம் பாத்தீங்கன்னா ரெஃபரல் கோட் அப்படின்னு வந்து நேம் வந்து இருக்கு. அப்போ ரெஃபரல்காக தான் இந்த ஒரு ரேட்டிங் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு வந்து தெரியுது. கீழே இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து 9th December 2024 வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல இவர் வந்து ஷேர் பண்ணது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு ஆனா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ சில ஃபேக் ரிவ்யூஸும் வந்து இந்த மாதிரி மொபைல் ஆப்ஸ்ல சுத்திட்டு இருக்கு அப்படின்னு 5 ஸ்டார் ரேட்டிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 194 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து இந்த ஆப் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சில தேவையில்லாத லிங்க்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது, அது வந்து ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ எனிவே கொஞ்சம் டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படி வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா பார்த்த அதே ரேட்டிங் தான் நம்மளால வந்து பார்க்க முடியுது. கீழே இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது அந்த லெவல் வந்து கூட கூட பாயிண்ட்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலா, அதாவது ஆப்ல கொடுத்த மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் ஆக மாட்டுக்கு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. மொபைல் ஆப் வந்து ரொம்ப அடிக்டிவா இருக்கு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்த ஆட்கள் எல்லாருமே ரெஃபரல் கோடோட ஒரு கோடு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து தெரியல. இந்த மொபைல் ஆப்ல நம்ம வந்து பணம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த மொபைல் ஆப் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சில பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. எனிவே கிரிட்டிக்கல் ரிவ்யூ ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது இது வந்து ஒரு கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம், கஸ்டமர் சப்போர்ட் வந்து ப்ராப்பரா வந்து செயல்படுறதே இல்லை. ஸோ எந்த டைம் பார்த்தாலும் வந்து பெண்டிங் வெரிஃபிகேஷன் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கு. நிறைய மொபைல் ஆப்ஸ், சூப்பரான மொபைல் ஆப் எல்லாம் இருக்கு, நீங்க தயவுசெய்து மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து மறுபடியும் வந்து கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம், இந்த கேமை வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணும்போது மறுபடியும் அதே பேஜுக்கு வந்து போயிட்டே இருக்கு. இது ஏதோ வந்து ஒரு சீரியல் வந்து பார்த்த மாதிரியோ இல்ல ஒரு படம் பார்த்த மாதிரியோ தான் இருக்கு. திரும்ப அதே அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து 146 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. சில பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, இந்த மொபைல் ஆப் எல்லாரும் சொல்ற அளவுக்கு இது அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தே இல்ல, 1 ஸ்டார் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான். ஏன்னா வந்து பேட்டரி லைஃப் வேஸ்ட் ஆனது மட்டும்தான் மிச்சம், பெருசா ஒன்னும் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் சொல்றாங்க 5 டாஸ்க் எனக்கு வந்து பெண்டிங்கா இருக்கு, ஒரு 2 நாள் கழிச்சும் அவ்வளவு பெரிய வெரிஃபிகேஷன் தாண்டியும்
எல்லா பாயிண்ட்ஸ் அந்த ஆட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு திருப்பி மறைஞ்சு போயிட்டு எங்க போச்சுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் வந்து அந்த பெர்மிஷன் வந்து கொடுக்கறதுனால அதை அக்சஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே போகுது அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த மொபைல் ஆப்ல வந்து கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து ஓரளவுக்கு நம்மளால வந்து பார்க்க முடியுது. எனிவே ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த மொபைல் ஆப்பை உங்க டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து இன்ஸ்டால் பண்றேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோன்னா அந்த பார் ஃபுல்லா லோட் ஆகும். ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படின்னு வந்து காமிக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ண உடனே ஓப்பன் அப்படின்னு வந்து கொடுங்க. இந்த ஆப் டேட்டா உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் ஆகும். அதுக்கு பிறகு சைன் இன் அப்படின்னு வந்து கொடுக்கணும். ஸோ இதுல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு லிங்க் கூகுள் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணுங்க, அதாவது சைன் இன் பண்ணுங்க. சைன் இன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரெஃபரல் கோட் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ யாருடைய ரெஃபரல் கோடும் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை, ஸ்கிப் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போகலாம். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அலோவ் பெர்மிஷன் அப்படின்னு வந்து கேட்கும். ஆக்சுவலா இந்த மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் வந்து அலோவ் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். அகைன் டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து அலோவ் பெர்மிஷன் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அலோவ் பெர்மிஷன் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே இந்த மாதிரி பெர்மிட் யூசேஜ் அக்சஸ் அப்படின்னு வந்து காமிக்கும். அந்த பாரை வந்து நான் வந்து ஸ்க்ரோல் பண்றேன். அதுக்கு பிறகு அகைன் அலோவ் சில்லர் டு சென்ட் யூ நோட்டிபிகேஷன்ஸ் அப்படி வந்து கேட்கும். ஸோ அலோவ் அப்படின்னு வந்து கொடுக்கேன். ஸோ இது எல்லாமே டெமோ பர்பஸ்க்காக தான். இதை பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் ஆப்ல ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பிறகு இந்த டியூட்டோரியல் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபைனலா வந்து ஃபினிஷ் கொடுத்த உடனே இந்த மாதிரி டேஷ்போர்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து காமிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெய்லி செக்இன் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டெய்லி செக்இன் வந்து கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும் டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க டே 1ல வந்து 0.25 சில்லர் காயின்ஸ் நமக்கு வந்து ஆட் ஆக போகுது. மேபி நெக்ஸ்ட் டே நீங்க வந்து செக்இன் பண்ணா 0.5 அப்படிங்கிற வந்து ஆட் ஆகும். ஸோ இதுல கிளைம் ரிவார்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் ரிவார்ட் வந்து எந்த டைம்ல வரும் அப்படிங்கறதெல்லாம் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மைண்ட் சிப்ஸ் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ இதுல வந்து சில ஆஃபர் வால்ஸ் ஆர் மேபி நியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு வந்து காமிப்பாங்க. ஸோ இதுல வந்து மேட்ச் பசில் ஜேர்னி, டைம் மாஸ்டர் இப்படி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேட்ச் பசில் ஜேர்னில வந்து 3313 சில்லர் காயின்ஸ் கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து மை ஆஃபர்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து நான் வந்து இதை வந்து கோ த்ரூ பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். அதாவது 30 நாளைக்குள்ள இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுல வந்து சில இன்டர்மீடியேட் சில்லர் காயின்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா லெவல் 20 நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 22 சில்லர் காயின்ஸ், 50 லெவல் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 48 காயின், 100 லெவல் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 74 காயின்ஸ் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கியூமுலேட்டிவா டோட்டலா வந்து பார்க்கும்போது 3313 சில்லர் காயின்ஸ் வந்து 30 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரெட்டி மச் ஈஸி தான். இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நீங்க வந்து தொடர்ந்து விளையாட இந்த மாதிரி காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுல வந்து நோட் பண்ணிக்கோங்க 10 சில்லர் காயின் அப்படிங்கிற வந்து ₹1. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 330 ரூபா பக்கத்துல உங்களுக்கு இந்த கேம் மூலமா ஒரு மாசத்துக்குள்ள கிடைக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சப்போர்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூவா இருந்ததுன்னா நீங்க வந்து பே அவுட் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள நாங்க வந்து சால்வ் பண்றோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ ஒரு பின்கோடோ ஒரு டெலிஃபோன் நம்பரோ எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆஃபர் வால்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு லக்கி டிரா அப்படின்னு வந்து இருக்கு. இந்த மாதிரி ஸ்பின் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு 8 சான்சஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. எந்த டைம் நீங்க ஸ்பின் கொடுத்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு வந்து கிஃப்ட் செக்ஷன்ல தான் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே ஒன்னும் பண்ணாமலே வந்து ஒரு வெப்சைட் வந்து ரீடைரக்ட் ஆகுது. சோ ஒவ்வொரு தடவை 8 தடவை ட்ரை பண்ணாலும் ஒரே கிஃப்ட் இமேஜ் தான் வந்து வருது. என்ன அப்படின்னு வந்து ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ண என்ன அப்படின்னா ஆக்சுவலா அந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய காயின்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப காயின்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கல. பட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்காக வேண்டி கிஃப்ட் செக்ஷன் வந்து தொடர்ந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து தேவைன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வால்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் டெப்ரிஸ், கிளிக் அப், எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப் இப்படி நிறைய
ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஈவன் காமனான டெலிகிராம் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இவங்க வழியா இந்த மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணா டவுன்லோட் பண்ணா உங்களுக்கு வந்து 31 சில்லர் காயின்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம அந்த டெலிகிராம் அப்படின்னு கூட போலாமே. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த லிங்கை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும், இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த ஆப்ல கொஞ்ச நேரம் வந்து வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். இதுக்கு வந்து 31 சில்லர் காயின்ஸ் கொடுக்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் டாஸ்க் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஏபிகே ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதுக்கு பிறகு இந்த மொபைல் ஆப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணா உங்களுக்கு 31 சில்லர் காயின்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்க போகுது. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின் அண்ட் வின் கான்டெஸ்ட் அப்படின்னு வந்து இருக்கு. ஒரு டாஸ்காவது நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அப்பதான் இந்த ஸ்பின் அண்ட் வின் கான்டெஸ்ட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். சோ பார்க்கும்போது நமக்கு வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 30 அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. எப்பவுமே உங்களுக்கு வந்து 20க்கு கீழே தான் வந்து உங்களுக்கு காயின்ஸே அவங்க வந்து ஆக்சுவலா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. மை ஆஃபர் செக்ஷன்ல வந்து இப்போ ஆஃபர்ஸ் எதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் வந்து காமிப்பாங்க. சோ இதுல வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் அப்படின்னு வந்து இருக்கு. சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த ரெஃபரல் கோடை நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஓன் ரெஃபரல் கோடை நீங்க ஜென்ரேட் பண்ணி அதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஒரு 3 ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா அவங்களுடைய ஏர்னிங்ஸ்ல இருந்து உங்களுக்கு 50% உங்களுக்கு வந்து போனஸ் அவங்களுக்கு வந்து ஆட் ஆகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் வழியா தான் உங்களால மேக்ஸிமம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனாலதான் வந்து இந்த ரேட்டிங் ரிவ்யூஸ்ல எல்லாம் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து ஒரு ரெஃபரல் கோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து வாலெட் பேலன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து ரெடீம் நவ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து 20 ரூபா இல்ல வந்து ஒரு $0.25 இவ்வளவு நீங்க ஏர்ன் பண்ணிருந்தா உடனே நீங்க வித்ட்ரா அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். சோ வித்ட்ரா அப்படிங்கிற வந்து பேபால் வழியா தான், அதாவது பேபால் ஐடி வழியா தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அதுல இருந்து நம்ம வந்து யூபிஐ ஐடிக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அதே தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. $0.25 ஆர் அப்ராக்சிமேட்லி 20 ரூபா பக்கத்துல நீங்க வந்து ஏர்ன் பண்ணீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து 216 சில்லர் காயின்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 சில்லர் காயின் வந்து ₹1. அப்போ பார்க்கும்போது 21 ரூபா கரெக்டா வந்துட்டா. இதே மாதிரி நமக்கு வந்து $0.5 $1 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ $0.5 அப்படிங்கிற வந்து 40 ரூபா, $1 அப்படிங்கிற வந்து 80 ரூபா பக்கத்துல உங்களுக்கு வந்து வரும். சோ இப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஆப்ல வந்து கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அகைன் ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. சோ ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ, ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ, ஒரு பின்கோடோ, ஒரு டெலிபோன் நம்பரோ எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. சோ சப்போஸ் நமக்கு இந்த மொபைல் ஆப்ல ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா இந்த இமெயில் ஐடியை தான் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஆள் வந்து நம்மளுடைய குவரிஸை வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ மொபைல் ஆப்ல ஆல்ரெடி வந்து ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டோம். ஆக்சுவலா வந்து கஸ்டமர் கேர் சரியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இனிமே நம்ம டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப்ல வந்து சர்ச் பண்ணலாம் சில்லார் மொபைல் ஆப் ரிவ்யூஸ், இல்ல வந்து சில்லார் மொபைல் ஆப் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்டா நமக்கு வந்து ட்ரஸ்ட்பாலெட்ல வந்து ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ இல்லை. இது போக ஸ்கேம் டிடெக்டர், ஸ்கேம் அட்வைசர்ல பெருசா ரிவ்யூஸ் வந்து இல்லை. டிக்டாக்ல ரிவ்யூ இருக்கு, பட் அதை வந்து ஓபன் பண்ண முடியல. ஸோ இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது இந்த மொபைல் ஆப் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கேம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து கோரால வந்து ரிவ்யூ இருக்கு. இது போக சில்லார் மேக் மோர் மணி இன் softonic.comல வந்து ரிவ்யூ இருக்கு. voxia.comல வந்து ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து கொடுத்திருக்காங்க. இது போக earningofficial.comலயும் ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ கோரால வந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க முடியுது. இதுல ஒருத்தர் வந்து இந்த மொபைல் ஆப்ல எப்படி வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவங்க டிஸ்பிளே பண்ண இமேஜ் வந்து பார்க்கும்போது 5400 பக்கத்துல சில்லர் காயின்ஸ் வந்து வாலெட் பேலன்ஸ்ல இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து பாருங்களேன், அப்போ வந்து ஒரு யூசர் நேம் வந்து இருக்கணும், கெஸ்ட்னு போட்டு லாகின் சைன் அப்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒழுங்கான உண்மையான ஒரு ஜெனுவினான ப்ரூஃப் அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஸ்பின் அண்ட் செக்ஷன்ல வந்து 339 வந்து சில்லர் பேலன்ஸா இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்ப அப்படிங்கிறது தெரியல. சில்லர் மேக் மோர் மணி இன் softonic.comல வந்து ஒரு ரெலவெண்டான ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்க முடியல. voxia.comல வந்து 2 கம்ப்ளைண்ட் இந்த மொபைல் ஆப் பத்தி இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. earningofficial.comலயும் ரெலவெண்டான ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்க முடியல. இந்த மொபைல் ஆப்புக்கு உண்டான வெப்சைட் வந்து இதுதான் chillar.co.in. ஸோ இதுல வந்து
கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் வந்து இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இந்த மொபைல் ஆப் பத்தி அவ்வளவோ ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்ல பார்க்க முடியல. இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒழுங்கான கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிற செக்ஷன் இல்ல. ஸோ ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ இல்ல ஒரு அட்ரஸோ ஒரு பின்கோடோ எதுவுமே இல்ல. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. கஸ்டமருக்கு யாரும் சரியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த மொபைல் ஆப்ல ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் மேபி வந்து ஒரு $2 till ஒரு $3 பக்கத்துல ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் டெய்லி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். மற்றபடி ஒரு பாக்கெட் மணிக்கு இந்த மொபைல் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் $2 till $3 பக்கத்துல தான் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு $160 till ஒரு $240 பக்கத்துல நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியும். சில பேர் வந்து சொல்ற மாதிரி $5 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 400 rupees பக்கத்துல இந்த மொபைல் ஆப்ல வந்து ஏர்ன் பண்றதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். பெரிய அமௌண்ட் இந்த மொபைல் ஆப் வழியா வித்ட்ரா பண்றதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்கேயுமே வந்து பார்க்க முடியல. சில பேர் வந்து இந்த மொபைல் ஆப்ல உள்ள அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸை வச்சுட்டு இந்த மொபைல் ஆப் வழியா அமௌண்ட் வருது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அமௌண்ட் கிடைக்காட்டியும் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் இந்த மொபைல் ஆப்ல இருந்து சில பேர் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஆப் வந்து ஒரு பிலோ தென் ஆவரேஜ் கைண்ட் ஆஃப் மொபைல் ஆப் தான். இவ்வளவு ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸையும் பார்த்துட்டு இந்த மொபைல் ஆப்ல ஒர்க் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நல்லா ஞாபகம், $2 till $3 பக்கத்துல உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாஸ்ட் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஏர்னிங்.